Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஆடி மாத அமாவாசை தினமான இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள நீர்நிலைகளில் பொதுமக்கள் புனித நீராடி முன்னோர் வழிபாடு நடத்தினர். ஆடி அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு நடத்துவதால் தங்கள் குடும்பம் வளமுடன் இருக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராட ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பக்தர்கள் ராமநாத சுவாமி கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கானோர் முன்னோர் வழிபாட்டை நடத்தினர். வேதாரண்யம், கோடியக்கரை பகுதிகளில் கடலில் புனித நீராடிய ஏராளமானோர் தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டனர். ஆடி அமாவாசையை ஒட்டி திருச்செந்தூர் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கடலில் நீராடிய பிறகு நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்தனர். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க திருச்சி அம்மா மண்டப படித்துறையில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். பாபநாசம், தாமிரபரணியில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காவிரி கடலில் சங்கமிக்கும் பூம்புகார் பகுதியில் பல்லாயிரக்கணக்கானோர் முன்னோரை வழிபட்டனர். இதேபோல கோவை, ஈரோடு, தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் பொதுமக்கள் புனித நீராடி வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே குவிந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையும் வனத்துறையும் இணைந்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆடி அமாவாசையொட்டி குற்றால அருவிகளில் நீராட மக்கள் குவிந்தனர். இதனால் அருவிகளில் வழக்கத்தை விட கூட்டம் அலைமோதியது. மேலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் ஓமலூர் சந்தைகளில் பொதுமக்கள் காய்கறிகளை வாங்குவதற்காக அதிக அளவில் குவிந்தனர். இதனால் பூஜை பொருட்கள் மற்றும் காய்கறி விற்பனை களை கட்டியதுடன் தக்காளி உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளின் தேவையும் விலையும் சற்று உயர்ந்திருக்கிறது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மலர் சந்தையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் பூக்களின் விலை சற்று உயர்ந்து விற்பனையானதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். சந்தையில் மல்லிகை பூ 1000 ரூபாய் வரை விற்றது. இதேபோல சேலம் ஓமலூர் சந்தையில் பூக்கள் விற்பனை களை கட்டியது. தேவை அதிகரிப்பால் விலை உயர்ந்தது. 400 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ மல்லிகை 800 ரூபாயாக உயர்ந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையில் பற்றி எரிந்த தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதை அடுத்து பக்தர்கள் மலையேறி சென்று கோயிலில் வழிபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு சுந்தர மகாலிங்கம் கோயிலில் வழிபட நூற்றுக்கணக்கான மக்கள் குவிந்த நிலையில் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக மலையேற அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அதற்குள் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதால் மாவட்ட நிர்வாகம் மீண்டும் அனுமதி வழங்கியது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.